வெற்றிக்கு ஒருவன் இது வந்து ஒரு கமர்ஷியலான படம், ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். இதை நான் வந்து ராஜகுருன்னு ஒரு கேரக்டர் வில்லனாக பண்ணியிருக்கேன். ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் மூவி இது. எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு கதை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஷூட் பண்ணோம். ஏன்னா வந்து பிளேஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு இந்த வீரப்பன் அந்த சத்தியமங்கலம் போய் ஷூட் பண்ணோம். ஸோ ஃபாரஸ்ட் ஏரியாலாம் ஷூட் பண்ணோம். பட் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணோம். ஏன்னா நல்ல ஸ்கிரிப்டு, நல்ல வெரி குட் யூனிட். ஸோ இந்த படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். டைரக்டர் வந்து வெரி கம்ஃபர்டபுள் டைரக்டர், வெரி ஹார்ட் ஒர்க்கர். டைரக்டர் மட்டும் இல்லை, இந்த படத்துக்கு அவர் தான் கேமராமேன். ஸோ நைட்டெல்லாம் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதின்னு இருப்பார், நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துடும். வி என்ஜாய்ட் அ லாட். நிறையா படம் இன்னும் பண்ணணும், அந்த அளவுக்கு வெரி ஒர்த்தி டைரக்டர். எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கும். ஏன்னா எல்லா கலந்த மிக்ஸ்டு ஸ்டோரி தான் அது. இன்னொரு இன்னைக்கு வந்து ரஜினி சாரோட பர்த்டே. ஸோ இன்றைக்கி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ரஜினி சார் வந்து அவருக்கும் ஹாப்பி பர்த்டே சொல்கிறேன், பெஸ்ட்டு பர்த்டே விஷஸ். அவர் ரொம்ப காலம் அவரோட பேரனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப வருஷம் இருந்துட்டு இந்த உலகத்தில் வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஹாப்பி பர்த்டே ரஜினி சார், ஆல் த பெஸ்ட். வெற்றிக்கு ஒருவன் படம் தலைப்பே நல்லா இருக்குது. படம் சூப்பராக வந்திருக்கு. இதுவரை பார்த்த வரைக்கும் நல்லா இருக்குது. லொக்கேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. மலேசியாவில் போய் எடுத்திருக்காங்க. லொக்கேஷன்லாம் நல்லா இருக்குது. அதில் எங்கள் சாரும் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வர்றது இவர் தான், சைக்கிளில் வருவார். நல்லா பண்ணியிருக்காரு. இன்றைக்கி சூப்பர் சாங் நல்லாயிருக்கு. அந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்கு. நிறைய படம் பண்ணியிருக்காங்க. நிறைய படம் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கிறது அதுக்கே அவருக்கு ஒரு பெரிய வெற்றி. வெற்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டலும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். மிகப்பெரிய படங்கள்லாம் எடுத்து வர முடியாமல் தவிக்கும்போது இவ்வளோ படங்களை எடுத்து வெற்றி படமாக இருக்கிறத விட எல்லா படத்தையும் திறக்கி கொண்டு வரதில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அவருக்கு கொடுத்தே ஆகணும். அவ்வளோ சந்தோஷமான நிகழ்ச்சி. ஆமாம், இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த நாள். அந்த நாள் அன்னைக்கு எங்கள் சார் இன்றைக்கி பிறந்த நாள். ஆமாம், சந்தோஷமான ஒரு நிகழ்வு, மறக்க முடியாத ஒரு தருணம். நல்லா இருக்குங்க சார் படம். வெற்றிக்கு ஒரு படம் சூப்பரான படம் சார். படம் பார்க்குறது நல்லா இருக்குது. லொக்கேஷனில் மலேசியாவிலேருந்து நல்ல பாடல்லாம் சூப்பரான பாடல். ஃபேமிலியோட அந்த படம் பார்க்கலாம். படம் ஹை கிளாஸ் படம். விவேக் சார் ஹீரோ நல்லா அடிச்சிருக்காரு. படம் சூப்பராக இருக்குது சார், வந்து பார்க்கலாம். பாட்டெலாம் சூப்பர். படம் ஹிட்டான படம். வெற்றிக்கு வரும் சார். தேங்க்யூ. பரவாயில்ல, நல்லா இருக்குது சார். ஆக்சுவலாக இது ஒரு த்ரில்லர் தான் சார், க்ரைம் த்ரில்லர். இது ஒரு க்ரைம் த்ரில்லர் தான் சார். பகவதி பலாசாரே ஹீரோவாக நடிச்சிருக்காரு, டேரக்டரே ஹீரோவாக நடிச்சிருக்காரு. படம் தான் மலேசியா, அப்புறம் லோக்கலில் பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷனான இது பர்கூர் அந்த பக்கம் எடுத்திருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு சார். எல்லாருமே புதுமுகங்கள் தான், ஃபஸ்ட் டைம் ஒரு ட்ரை பண்ணியிருக்காங்க சார். நிறைய பேர் புதுமுகங்கள் தான் படத்தில். தேட்டரில் புதுமுகங்கள் படங்களுக்கு வரவேற்பு இல்லை. படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு மக்கள்கிட்ட போய் போனால் மட்டும்தான் உள்ள ஆடியன்ஸே வர்றாங்க. இல்லைன்னா ரொம்ப சிரமமாக தான் சார் புதுமுகங்களுக்கு. படம் கொஞ்சம் ஸ்லோவான படம் தான் சார். அதாவது த்ரில்லர் தான், கொஞ்சம் சில இதெல்லாம் இருக்குது, குறைகள்லாம் இருக்குது. ஆனால் படம் ஒரு த்ரில்லிங் இருக்குது, ஒரு த்ரில்லர் இருக்குது, பார்க்குற மாதிரி இருக்குது. எல்லோரும் பார்க்கலாம் சார், எல்லோரும் பார்க்கலாம். வெற்றிக்கு ஒருவன் திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா டைரக்டர் பகவதி பாலா அவர்கள் எடுத்திருக்காங்க. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஒரு ஃப்ரேமுக்கு ஃப்ரேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு சிறப்பான காட்சிகளை அமைச்சிருக்கிறாரு. குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம். நல்ல நகைச்சுவை இருக்குது. இரண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் ஷூட் பண்ணியிருக்காரு. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டா இது வந்து அருமையான வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய ஒரு அருமையான படமாக இருக்குது. தேங்க்யூ. நல்லா இருக்குது சார், படம் செம்மையாக இருக்குது. டைட்டில் நல்லாயிருக்கு, வெற்றிக்கு ஒருவன் டைட்டில் நல்லாயிருக்கு. எல்லாம் நல்லாயிருக்கு. காமெடி நல்லாயிருக்கு. அப்புறம் ஃபைட் சீன் எல்லாமே நல்லாயிருக்கு சார். நான் இன்னும் முழுசாக இன்னும் பார்க்கல சார். இன்டர்வல் டைமில் வெளில வந்திருக்கோம். அது வரையுமே பாதி நல்லாயிருக்கு. முடிச்சாதான் தெரியும் ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்றது. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குங்க சார். படம் போராக போகாத, நல்லா இருக்குது படம். பார்க்கறதுக்கும் ஒரு இதுவாக இல்லாத, ஐயோ இந்த படம் ஏன் பார்க்க வந்தோம் அப்படின்னு இல்லாத, நல்லா கதை அர்த்தங்கள்லாம் எல்லாமே நல்லா இருக்குது. படம் சூப்பராக இருக்குது, கருத்துலாம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது சார். படம் ஓகே சார், பரவாயில்ல, நல்லா இருக்குது, நல்லா மெயினாக இருக்குது. நிறைய மலேசியாலாம் காட்டியிருக்காங்க. இயற்கை சீன் நல்லாயிருக்கு. மியூசிக்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் டைரக்ட் நல்லா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் பரவாயில்ல சார், பரவாயில்ல. ஆக்டிங்கு ஆமாம், ஒரு த்ரில்லிங்காக இருக்குது. கொலை நடக்கிறது ஒரு த்ரில்லிங்காக காட்டுறாங்க.
ஹீரோலாம் நல்லா பண்ணியிருக்காரு. மெயினாக மியூசிக் நல்லா இருக்குது. மலேசியா நிறைய இப்போ நேராக பார்க்க முடியாது, மலேசியா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பரவாயில்ல, பார்க்கலாம் சார். கொஞ்சம் இருக்குது இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்கலாம்.